ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 8 திருமொழி 3 பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக இப்போது திருவரங்கம் க்ஷேத்திரத்தை அடைந்து விட்டோம். பெரிய பெருமாள் அற்புதமாக ஆதிசேஷன் மீது இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிவனமாயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். திருமண தூண்களுக்கு மத்தியில் நிற்கிறோம். பெரியாழ்வார் அரங்கனுடைய புகழை பாடி வருகிறார். ஒவ்வொரு பாட்டிலும் முதல் 2 அடிகள் கண்ணனாகவோ இன்னொரு அவதாரமாகவோ அரங்கனை அனுபவிக்கிறார். அடுத்த 2 அடிகள் அரங்கத்தின் பெருமையை பாடுகிறார். அந்த வகையில் 1, 2 பாசுரங்கள்லையுமே கண்ணனாகவே கண்டார். 3ஆம் பாசுரத்திலும் கண்ணனாகவே காண்கிறார். 3வது பாசுரம், மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தானூர் திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே. மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தானூர் திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே. இப்ப பாட்டின் முதல் பாதிக்கு வருவோம். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு. கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா தன் மருமகனுடைய வாரிசை காப்பாத்தினானாம். கிருஷ்ணனுக்கு மருமகன் யாரு? சகோதரி மகனை தான் மருமான்னு சொல்லுவா. சிஸ்டரோட சன். கிருஷ்ணனுடைய சகோதரி யாருன்னா சுபத்ரா. அந்த கிருஷ்ணனின் சகோதரியான சுபத்ரா அர்ஜுனனை மணக்கிறாள். இந்த அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த பிள்ளைதான் அபிமன்யு. அந்த அபிமன்யு உத்தரைய கல்யாணம் பண்ணிட்டான். இந்த அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் பின்னாடி பிறக்கிற குழந்தைதான் பரீட்சித்து. இப்ப கிருஷ்ணனுக்கு மருமகன் யாருன்னு நீங்க சொல்லுங்க. சகோதரி சுபத்ரா. அந்த சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன் அபிமன்யு. அந்த அபிமன்யு தான் கிருஷ்ணனுக்கு சகோதரி மகன், மருமகன். இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணானா மருமகன் தன் அந்த மருமகனான அபிமன்யுடைய சந்ததியை, அவன் சந்ததி யாருன்னா உத்தரை கர்ப்பத்துல உள்ள பரீட்சித்து. இப்ப அதே சரித்திரத்துக்கு வாங்க. அபிமன்யு உத்தரைக்கு கல்யாணம் ஆயிடுத்து. உத்தரை கர்ப்பம் தரிச்சிருக்கா. இந்த நிலையில் தான் மகாபாரத யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல 13ஆம் நாள் அபிமன்யு இறந்து விடுகிறான். பாண்டவர்களுடைய மற்ற வாரிசுகளும் மகாபாரத யுத்தத்துல போயிடுறா. ஆனா கர்ப்பிணியா இருக்கும் உத்தரை அவ போருக்கு முன்னாடியே அபிமன்யு உயிரோடு இருக்கும் போதே கர்ப்பம் தரிச்சுட்டா. அதனால பாண்டவர்களுக்கு ஒரே ஒரு சந்ததி, ஒரே ஒரு வாரிசு மிச்சம் இருக்கு. அது என்னன்னா உத்தரையோட கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தை. அந்த குழந்தைய கிருஷ்ணன் என்ன பண்ணானா உயிர் மீட்டுனா அதன் உயிரை காத்து கொடுத்தான். எப்படின்னா இது பாகவதத்துல ஒரு மாதிரி இருக்கும். இங்கே மகாபாரதத்தில் இருந்து காட்டியிருக்கிறார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல. என்னன்னா அஸ்வத்தாமா அபாண்டவ அஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் போடுறான். அது உத்தரையோட கர்ப்பத்துல இருந்த குழந்தைய தாக்கிவிட்டான். அதனால பரீட்சித்து உத்தரை கர்ப்பத்தில் இருந்து பிறக்கிறான். பிறக்கும் போது எப்படி பிறந்தானா ஒரு கறி துண்டு மாதிரி கறிக்கட்டையா பிறக்கிறான். ஸ்டில் பர்த்னு சொல்ற ஆங்கிலத்துல. அப்படி குழந்தை பிறந்துருத்து. இதை பார்த்துட்டு எல்லாரும் கதறி அழறா. பாண்டவர்கள் சொல்றா, எங்களுக்கு ஒரே ஒரு வாரிசு தான் இருந்ததுன்னு நினைச்சோம். எங்க பிள்ளைகள் எல்லாரும் யுத்தத்துல போயிட்டா. இந்த அபிமன்யுவின் பிள்ளை அவன் பிறப்பான், எங்களுக்கு ஒரு பேரன் பிறப்பான், ஒரு வாரிசுன்னு நினைச்சோம். கறிக்கட்டையா பிறந்துடுத்து. இனி எங்க வம்சமே அவ்வளவுதானான்னு நினைச்சுட்டு இருக்கும்போது ரிஷிகள் சொன்னாலாம், யாராவது நல்ல பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரி இந்த குழந்தைய பாதத்தால தாண்டினார்னா நிச்சயம் இந்த குழந்தைக்கு உயிர் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை உயிர் பழச்சிடும்னா. ஆனா யார் நித்திய பிரம்மச்சாரி? அப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் உள்ளவா யாராவது உண்டானி வாழலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கிருஷ்ணன் வந்தானா மகாபாரத ஸ்லோகம், எதிமே பிரம்மச்சரியம் சியாத்து மயி சத்தியஞ்ச திட்டதி. கிருஷ்ணன் சொல்றான், நான் ஒரு பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால் 16,000 கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாரு. என்ன பகவான் அதெல்லாம் பாதிக்காதுப்பா. சர்வேஸ்வரன் எப்போதுமே இந்த உலகியல் விஷயங்கள் எதனாலும் தீண்டப்படாதவன். கிருஷ்ணன் சொல்றான், நான் பிரம்மச்சாரிங்கிறது சத்தியமானால், நான் சத்தியத்திலேயே நிலை பெற்றிருந்தது சத்தியமானால். இது எங்க கிருஷ்ணன் பொய்யெல்லாம் சொல்லுவானேன்னா அதெல்லாம் விளையாட்டுக்கு பொய் சொல்றது. காப்பாத்துவேன்னு சொன்னா அந்த வார்த்தையை மீறுவானா? சத்தியத்தை கடைபிடிப்பவன் கடைபிறான். நான் பிரம்மச்சரியத்தையும் சத்தியத்தையும் கடைபிடிச்சது உண்மைன்னா இந்த குழந்தையை நான் இப்போது தொடுகிறேன்னு தாண்டினது மட்டும் இல்லையா, அகல்யாவை எப்படி திருவடி துகள் டச் பண்ணித்தோ
அது போல இந்த குழந்தையையும் கண்ணனின் திருவடி துகள் தொடரதான். பாதேன கமலாபேன பிரம்மருத்ரார்ச்சிதேனச்ச பஸ்பர்ஷ புண்டரீகாட்சகா ஆபாத தலமஸ்தகம். அந்த குழந்தையின் பாதத்திலேருந்து தலை வரைக்கும் அப்படியே ஒரு தடவை கிருஷ்ணன் வருடினா கரிக்கட்டையா இருந்த பரீட்சித்து உயிரோட திரும்பி வந்துட்டான். அதனால மருமகனுடைய சந்ததியின் உயிரை போன உயிரை மீட்டு கொடுத்துட்டான் கிருஷ்ணன். இப்ப பாட்ட பாருங்க. மருமகன் தன்னுடைய சகோதரி சுபத்திரையின் மகனாகிய அபிமன்யுவின் சந்ததியை, அவன் இறந்து போன நிலையில் அவன் மனைவி உத்தரை கர்ப்பத்தில் வளர்ந்த குழந்தையாகிய பரீட்சித் என்ற சந்ததியை உயிர் மீட்டு கரிக்கட்டையா பிறந்த குழந்தையின் உயிரை மீட்டு காத்து கொடுத்தான். அது மட்டும் இல்ல, மைத்துனன்மார், மைத்துனன்னா முன்பே அர்த்தம் சொன்னோம். மைத்துனன்னா அத்தை மகன் அர்த்தம், பிரதர் இன்லான்னு அர்த்தம் இல்ல. மைத்துனன்னா அத்தை மகன். இப்ப கிருஷ்ணனுக்கு அத்தை யாரு? குந்தி. மைத்துனன்மார்னா குந்தியின் பிள்ளைகள் பாண்டவர்கள்னு அர்த்தம். மைத்துனன்மார் அந்த குந்தியின் பிள்ளைகளான பாண்டவர்களுடைய உருனா உடம்புன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மாவை யாரும் கண்ணால பார்க்க முடியாது, அது அருவமானது. ஒருத்தனோட உருன்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு தெரிய உருவம் இது, அவரோட உடம்பு தானே, அதனால உடல்னு அர்த்தம். இந்த இடத்துல உருன்னா மகத்தை வீழாமே, இந்த மைத்துனன்களாகிய பாண்டவர்களுடைய உரு என்ற உடல் மகத்தில் விழாதபடி காப்பாற்றினான். மகம்னா பொதுவா யாகம்னு அர்த்தம். இந்த இடத்துல எது யாகம்னா குருக்ஷேத்திர போரே ஒரு யாகமா. ஏன்னா கிருஷ்ணன் நடத்தின யாகம். யாகத்துல மிருகத்தை பலி கொடுக்கிற மாதிரி பூமியில பாரமாக இருக்கக்கூடிய தீய சக்திகளை எல்லாம் குருக்ஷேத்திரம்ங்கிற அந்த போர்க்களத்துல யாக பலி போல் பலி கொடுத்தானா கண்ணபிரான். அதனால இப்ப பாட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்கோ. உருமகத்தே விழாமே இல்ல, மைத்துனன்மார் உரு மகத்தே வீழாமே. குருக்ஷேத்திர போர் என்கிற அந்த யாகத்திலே வீழாமே, அவ யாரும் விழாதபடி கிருஷ்ணன் தான் காப்பாத்தினான். கிருஷ்ணன் இல்லைன்னா இவாளும் போக வேண்டித்தான். இவ வம்சமெல்லாம் அழிஞ்சு போயிடுத்தேன்னா அதுவும் பகவத் சங்கல்பம். ஒரு வாரிசு மிச்சம் இருந்தா போறோம், அதுக்கு மேல பூமிக்கு பாரம் வேண்டாம்னு நினைச்சான். ஆனா பஞ்ச பாண்டவர்களையும் பல வகையில் கண்ணன் தான் காத்தான். அதனால மைத்துனன்மார் பஞ்ச பாண்டவர்கள் உரு அவ உடம்பு மகத்தே நரமேத யாகமான குருக்ஷேத்திர போரிலே வீழாமே வீழாதபடி எப்படி காப்பாத்தினானா? குருமுகமாய் காத்தானூர். இந்த இடத்துல முகமாய்னா வடிவம் கொண்டுன்னு அர்த்தம். குருமுகமாய்னா ஆச்சாரியனாக கீதாச்சாரியன்னு வடிவம் கொண்டு வழி நடத்தி காத்தானூர் பாண்டவர்களை காப்பாத்தினானே. அதாவது இந்த கீதாச்சாரியன்னா பகவத்கீதை உபதேசம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிலையிலும் பாண்டவர்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாம் ஒன்னொன்னும் கிருஷ்ணன் ஒரு ஆச்சாரியனாக இருந்து வழிகாட்டி அவ உயிரை காப்பாத்தி கொடுத்தான். அப்போ ஒரு புறம் பகவானா இருந்து மைத்துனன் சந்ததிய திருவடியால் தீண்டி காப்பாத்தினான், இன்னொரு புறம் ஆச்சாரியனா இருந்து உபதேசம் பண்ணி பாண்டவர்கள் குருக்ஷேத்திரத்தில் வீழாதபடி அவளையும் காப்பாத்தினான். இத்தனையும் மன்னவனுடைய ஊர். அவன் எழுந்தருளி இருக்கும் ஊர் எங்க இருக்குன்னா நம்ம ஸ்ரீரங்கம் தான். எப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம்னா நிறைய பொய்கைகள், குளங்கள், நீர்நிலைகள், காவிரி ஆறு உள்ளிட்ட நீர்வளம் நிறைந்த ஸ்ரீரங்கமா. அதுலயும் இந்த பொய்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் தாமரை பூ, இன்னொரு பக்கம் கருங்குவளை பூ, ரெண்டும் பூக்கறதான். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா பாட்டின் 2வது பாதிக்கு வருங்க. திருமுகமாய், திருமுகம்னா ஸ்ரீரங்கநாதனுடைய அழகான திருமுகம். அந்த திருமுகமாய் அவர் முகம் போல செங்கமலம் சிவந்த தாமரைகள் பூக்கிறது. அதாவது குளத்துல உள்ள தாமரைகள் எல்லாம் பார்த்தா நம்ம பெரிய பெருமாளுடைய முகம் போலவே இல்ல. அவரோட கண்களும் அவரோட திருவாயும் அப்படி விகசித்து மலர்ந்தா எப்படி இருக்குமோ, ஸ்ரீரங்கத்துல மலரக்கூடிய தாமரையும் திருமுகமாய் திருமுகம் போலே செங்கமலம் சிவந்த தாமரைகள் மலர்கின்றன. இன்னொரு பக்கம் அதே குளத்துல திரு நிறமாய் பெருமாளுடைய திருமேனி நிறம் இருக்கு பாருங்க, நல்ல கருநீல வண்ணத்துல இருக்கார் பெருமாள். அந்த நிறம் போலவே கருங்குவளை பூ இருக்கு பாருங்க, அதுவும் பெருமாளை போலவே அந்த கருநீல வண்ணத்துல இருக்கும். இது எங்க பெருமாளுடைய நிறம் போலவே இல்ல அப்படின்னு நமக்கு தோணுமா? அப்போ அங்க தாமரைகளை பார்த்தா அவர் முகம் போல இருக்கு, கருங்குவளைய பார்த்தா நிறம் போல இருக்கு. ரெண்டும் சேர்ந்து என்ன பண்றதா? பொறுமுகமாய் நின்று அலரும். பொறுனா போர் புரிவதுன்னு அர்த்தம். பொறுமுகமாய்னா போர் புரிவது போல நின்று அலரும். பொறு அப்படின்னா போர் புரிவதுன்னு அர்த்தம். பொறு முகமாய் நின்றுனா ரெண்டும் இப்படி இப்படி முகத்தோட முகம் வச்சுட்டு, இந்த சண்டை போடுறவாள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரோட முகம் இப்படி நெத்தியோட நெத்தி வச்சுட்டு நீயா நானா பாத்துறேன் பாருங்க. பொறு முகமாய் நின்று, இந்த பக்கம் தாமரை இப்படி முகத்தை காட்டுறதான், இந்த பக்கம் கருங்குவளை இப்படி முகத்தை காட்டுறதான். பொறு முகமாய் நின்று போர் புரியக்கூடிய முகத்தோடு ரெண்டும் நின்று கொண்டு அலரும்னா மலரக்கூடியன்னு அர்த்தம். அதான் பூ மலரும் போதே எப்படி மலருமா, கருங்குவளை எங்க இருக்குன்னு பார்த்து அதை நோக்கி தாமரை மலருமா.
கருங்குவளை தாமரை எங்க இருக்குன்னு பார்த்து அதை நோக்கி மலருமா. இப்படி பொறுமுகமாய். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு 2 பூ சண்டை போடணும் அப்படின்னா, இதுக்கு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணா 2 விதமான அர்த்தம் காட்டியிருக்கா. முதல் அர்த்தம் இந்த தாமரை பார்த்துதான், பத்தியா நான் பெருமாளுடைய முகம் போலவே இருக்கேன், நான் தான் பெரியவன்னு சண்டைக்கு வரதான். கருங்குவளை சொல்றதான், நீ முகம் போலதான் இருக்க, நான் அவர் திரும்ப நீ நிறம் போல இருக்கேன்னு சண்டை வரதான். அப்ப தாமரைக்கும் கருங்குவளைக்கும் சண்டை பொறுமுகமாய் நின்றலரும். இது ஒரு அர்த்தம். இதை விட சூப்பரா 2வது அர்த்தம் ஆச்சாரியர்கள் காட்சா. அந்த தாமரை எல்லாம் ஸ்ரீரங்கம் கஷேத்திரத்துல இருக்கோ இல்லையோ, பெருமாளுக்கு 2ம் நண்பர்கள் ஆயிடுதான். அதனால கொஞ்சம் உரிமையில தாமரை சண்டை போடுற மாதிரி கிளம்பித்து. எதோடன்னா கருங்குவளையோட இல்ல, பெருமாள் முகத்தோட. பெருமாள் முகத்தை பார்த்து தாமரை, என்ன நீதான் சிவப்பா, நான் மட்டும் சிவப்பு இல்லையா, பெருமாளையே சேலஞ்ச் பண்றதான். அதுக்காக பெருமாள் மேல துவேஷம்னு அர்த்தம் இல்ல, அவ்வளவு உரிமை கொடுத்திருக்காராம் பெரிய பெருமாள். இங்க எது கருங்குவளை வந்துதான், பெருமாள் திருமேனி நிறத்தையே சேலஞ்ச் பண்ணித்தான். இல்ல நீதான் கருநீலமா, நான் கருநீலம் இல்லையா. இப்ப பாட்ட பாருங்க, திருமுகமாய் செங்கமலம், பெருமாளுடைய முகம் போல சிவந்த தாமரை, திருநிறமாய் கருங்குவளை, நிறம் போல் கருத்திருக்கும் கருங்குவளை, பொறுமுகமாய் நின்றலரும்னா பெருமாளை நோக்கி சண்டை போடுவது போல முகத்தை நோக்கி தாமரை, திருமேனி நிறத்தை நோக்கி கருங்குவளை, பொறுமுகமாய் நின்று அலரும். அப்படி மலரக்கூடிய புனல், நீர்நிலைகளை கொண்ட, புனல்னா தண்ணீர், நீர்நிலைகளை கொண்ட அரங்கம் என்பதுவே அரங்கம் தான் அந்த எம்பெருமானின் ஊர் என்பது பாட்டின் பொருள். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தானூர். திருமுகமாய் செங்கமலம், திருநிறமாய் கருங்குவளை, பொறுமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே. மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தானூர். திருமுகமாய் செங்கமலம், திருநிறமாய் கருங்குவளை, பொறுமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே. மருமகன் அபிமன்யுவின் வாரிசான பரீட்சித்தை உயிர் மீட்டு காத்து கொடுத்தான். அத்தை மகன்கள் மைத்துனன்களாகிய பாண்டவர்களின் உரு, அதாவது அவர்களின் உடல், குருக்ஷேத்திர போருங்கிற யாகத்துல விழாதபடி ஆச்சாரியனா இருந்து வழிநடத்தி காப்பாத்தினான். அவனுடைய ஊர்தான். அவன் முகம் போன்ற செந்தாமரையும் நிறம் போன்ற கருங்குவளையும் சண்டை போடுவது போல் மலரக்கூடிய நீர்நிலைகளை கொண்ட ஸ்ரீரங்கம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord rescued Abhimanyu's son from death. The same Lord also rescued the Pandavas from falling in the yaga of Kurukshetra war by being a guide. That Lord now dwells in Srirangam, which is full of water bodies where red lotuses fight against the face of the Lord and கருங்குவளை dark flowers fight with the body color of the Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இதற்கு அடுத்த பாசுரம். இதுவரை கண்ணனாகவே பார்த்துன்னு வந்தாச்சு, ரங்கநாதனை ராமனா பார்க்க வேண்டாமா? அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மருமகன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தான் ஊர். திருமுகமாய் செங்கமலம், திருநிறமாய் கருங்குவளை, பொறுமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே. புனலரங்கம் என்பதுவே.